ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நான் உங்கள் விஸ்வா கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் காய்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் மைண்ட் கிராஃப்ட் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டேன் மைண்ட் கிராஃப்ட்டை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா புது மைண்ட் கிராஃப்ட் புதிய மைண்ட் கிராஃப்ட் எப்படி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் எப்படி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸ்டேட்டிங் டு கேம் பிளே வீடியோ. ஓகே ரைடுங்க, இப்போ போல் ஃபஸ்ட்டு போயிட்டு மரத்தை வெட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதான் நம்மளுடைய எப்போவுமே பண்ண வேலைகள், எப்போவுமே மைண்ட் கிராஃப்ட் பண்ணுற வேலைகள் எப்பவுமே அதான். அதை ஃபஸ்ட்டு போய் பண்ண போகிறேன், மரத்தை வெட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆடிக்கணும் மாற்றினேன் சார். பார்த்து செட்டிங்ஸ் மாட்டினேன், மாட்டி அப்படியே வச்சுனேன். செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்காக மாற்றி அப்புறமேட்டு பிளாங்காக மாற்றி செஞ்சு அப்புறமேட்டு ஒரு ஆக்ஸ் ஒன்று செஞ்சு அப்புறமேட்டு ஒரு பிக்காக் ஒன்று செஞ்சு அப்புறமேட்டு ஒரு ஷவல் ஒன்று செஞ்சு அப்புறமேட்டு அது பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு உடைப்போம் டோமேன். ஓகே ரைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தவங்க நீங்கள் பார்த்தா சூரியன் அஸ்தமனம் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அஸ்தமனம் ஆகட்டும், நம்ம அதில் போய் அஸ்தமனத்தில் போயிடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஸ்தமனம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சா. தூங்கிலாம் பார்த்தா பெட்டே காணும். ஒரு வீட்டில் வரும் அந்த பையனால் ஒரு வீட்டில் பெட்டுக்காக சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா தூங்கினான். ஓகே, அவனை பார்த்தீங்கன்னா செடி நம்ம பெட் எடுத்து தூங்கினான். அடுத்த டே ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள், இந்த நாளில் எதை பார்க்க போகிறோம்னா வீட்டில் காட்ட போகிறோம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த காபல் சொன்ன வச்சு அவுட்லைன் போட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கான அவுட்லைனு. அப்புறமேட்டு அந்த அவுட்லைன் போடுறதுக்கு இன்னமும் கல் இல்லைன்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா போடிச்சிருந்தேன். வந்துச்சு பிக்காக்ஸும் வந்துச்சு. ஓகே, இப்போ நம்மகிட்ட அந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு போச்சுலாம். கொஞ்சம் ஸ்பீடாக தான் உடைக்கும் ஸ்டோன் பிக்காக்ஸ் ஓகே, ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டோனில் கலெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்லைனை முடிச்சிட்டாங்க. வீட்டை பார்த்தீங்கன்னா வீடோட அவுட்லைனை முடிச்சிட்டேன். இதுதான் நம்மளோட வீட்டோட அவுட்லைனு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோர் வைக்கிறதுக்காக ரெண்டு பிளாக் ஃபஸ்ட்டு உடச்சிக்கலாம். ஓகே நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அப்படி இங்கே ஒன்று வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு இங்கே ஒன்று அப்படியேமேட்டு இங்கே ஒன்று வச்சுக்கிடுவோம். ஓகே ரைட்டு பக்கா. இப்போ நம்மளுக்கு ஜாஸ்தியாக இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டு தேவைப்படுது. ஏன்னா கிளாஸ் வேணும். கிளாஸ் ஏற்றுக்கு ஸ்டாண்டு தேவைப்படும். அப்புறமேட்டு ஸ்ப்ரூஸ் பிளாக் தேவைப்படுது. அதே போய் எடுக்கணும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரூஸ் பிளாக்கை மைண்ட் பண்ணுறதுக்காக மேலாம் ஏறி குரங்கு வித்தெல்லாம் பண்ணி எப்படி பிளாங்க்லாம் பார்த்தீங்க செஞ்சுட்டேன். ஓரளவுக்கு செஞ்சுட்டேன். பிளாங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாங்க்ஸ் இருக்குன்ட்டு ஒரு ஸ்டாக் கிட்டத்தட்ட இருக்குது. ஒரு ஸ்டாக் ப்ளஸ் ஒரு 17 இருக்குது. ஓகே ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போவோம். இப்போ வீட்டை போய் காட்டாடுங்களா வீடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணலான்னா போயிட்டு அப்புறமேட்டு வாங்குறவங்களாம் மறக்காமல் போய்ட்டு லைக் போட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு பிளாங்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு போய் வச்சிடலாம். ஏங்க ஃபஸ்ட்டு போயிட்டு சாண்டு போய் கலெக்ட் பண்ணாருன்னா ஓகே, இந்த தண்ணி ஓரமாக தான் வளமா மேக்ஸிமம் எடுக்குவேன். இங்கே இது கிராவலாக இருக்குது. ராசாவால் தம்பி இங்கே இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல இருக்குது. அதில் உடைக்கிறேன் நான். எவ்வளோ இருக்குது? 5. ஓகே, இன்னொன்று சேர்த்து ஒரு கலர் பண்ணிக்கலாம். அவ்வளோங்க எடுத்துருக்கோம். ஓகே ஓகே
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் போயிடலாம். யார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாண்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு உடச்சிக்கிறேன். இதனால் நான் உடச்சிக்கிறேன். ஓகே, வீட்டுக்கான எக்ஸஸ்டான வேலையெல்லாம் அப்படி செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உருக்க போடுங்க இல்லையா, அப்படியே சட்டி இதாண்டா வச்சேன். மேலே வந்து வச்சேன் இல்லையா ஃபஸ்ட் அப்படி சொன்னேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்ட்டு கிளாஸ் வச்சிட்டேங்க சார். அந்த பேரை பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது போல் கிளாஸ் வச்சிட்டேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷேடை சரி அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தூங்கிடுறா சிசி ரைட். ஓகே ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ரூஃபையும் பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து 2 டர்ட் பிளாக் வச்சுட்டு இந்த சைடில் ஒரு டர்ட் பிளாக் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடில் ஒன்று வச்சு ஓகே பார்க்கா. அப்படியே வந்து ஒரு டிராப்டர் ஒன்று செஞ்சிடலாம். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிராப்டர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒன்று மறுபடியும் இங்கே ஒன்று வச்சே பண்ணியாச்சு. ரைட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போகலாம் வந்து அடுத்த வேலையாக வந்து ஓஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து லேண்டன் பார்த்தீங்கன்னா எதுன்னு நினச்சேன். ஏன்னா வந்து இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லேண்டனுக்கு பஞ்சமே கிடையாது. லேண்டன் கொஞ்சமாக தான் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வில்லேஜில். இங்கே ஒன்று வச்சுட்டு அப்படி இங்கே ஒன்று வச்சுட்டு அப்படியே வந்து மேலே அப்படியே வந்து லேண்ட் வச்சு விட்ருவோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்தால் இந்த வீடியோ அப்படியே வந்து உங்களுக்கு பிடிச்சதா இப்போ இந்த லைக்கை போட்டு பாருங்கள். டோரை உங்கள் வீடியோ சொல்லிடுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு அவங்க விஷ்வா. தேங்க் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை. யாரா நீ? டாய் செத்து போடா டாய். செத்துட்டான். பை பை. சரி மக்களே, எல்லாரும் போயிட்டு வரேன். பை பை. லைக் பண்ணிட்டு பாருங்கள். பை. அப்படியே சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணிட்டு பாருங்கள். பை பை.